2 நாள் லீவ் விட்டு இன்றைக்கி தான் உங்கள் கூட பேசுகிறேன். சின்ன ஷார்ட்ஸ் கூட உங்ககிட்ட எந்த ஒரு இன்டிமேஷன் கொடுக்கல. பட் நேற்று நியூ ஸ்டோரியோட டைட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கலையாத கனவு. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு. ஸோ பிஃபோராக ஸ்டோரி போச்சு, நல்லாவே போச்சு. நீங்களும் அதை ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணியே கேட்டீங்க. இந்த ஸ்டோரியும் என்ஜாய் பண்ணியே கேட்போம். இதுவும் பெஸ்ட்டாக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமான்னு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் போகிற போக்கில் போகட்டும். பட் ப்ளீஸ் நீங்களும் அதை அப்படியே பின்தொடர்ந்துட்டு வாங்க. இஷ்டமோ கஷ்டமோ, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ சேடாக இருக்கோ, என் கூட வந்துடுங்க. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஹெல்ப், ஓகேவா? சின்னதாக ஒரு கதை, ஓகேவா? உங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும், எனக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். தப்பாக எடுத்துக்காதீங்க, சும்மா சொன்னேன். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கலையாத கனவு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய ரோட்டில் பசங்க எல்லோரும் கிரிக்கெட் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கும்போது ஒரு பொண்ணு வந்துட்டு, டேய் நானும் வரேன்டா, என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா போங்கக்கா, நாங்கள் பசங்களை விளாண்டுருக்கோம், நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு குட்டி பையன் சொல்லுவேன், டே 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 ப்ளீஸ்டா என்னையும் சேர்த்துக்கோங்கடா, நானும் இந்த ஏரியாவில் தானே இருக்கேன், ப்ளீஸ்டா எனக்கு விளாட்ணும் போல இருக்குது, ப்ளீஸ்டா சொல்லுவாங்க. ஐயோ அப்போனா உங்கள் கூட இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் சேர்த்துப்பேன். எங்கள் ஆள் கம்மியாக இருக்குது, நாங்கள் எல்லாருமே கரெக்டாக இருக்கோம். உங்களை சேர்த்துக்கிட்டு அந்த டீமில் ஒருத்தவங்க குறைவாங்க, இல்லை இந்த டீமில் ஒருத்தவங்க குறைவாங்கல்ல, அதெல்லாம் முடியாது, யாராவது ஒருத்தவங்க கூட்டிகிட்டு வாங்க, அப்போ தான் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்லுவான். டே என்னை பார்த்தா பாவமா இல்லையாடா, எனக்கு யாரும் தெரியாதுடா, அதெல்லாம் முடியாதுக்கா, இந்த ஏரியான்னு தானே சொல்கிறீங்க, போங்க யாரையாச்சும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிம்பாங்க. உங்களுக்கு கேமில் விளாட்ணும் அப்படின்னா நீங்கள் போய் கூட்டுவாங்க, அப்போ தான் சேர்த்துப்பேன். டே உனக்கு இருந்தாலும் ரொம்ப வாயிடா அப்படி சொல்லுவாங்க. அக்கா உங்களுக்கு விளாட்ணுமா வேணாவா? விளாட்ணுண்டா. அப்போ போங்க, அப்போ யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க. போங்கக்கா, அங்கே பாருங்கள் அங்கங்கே நிற்கிறாங்க பாருங்கள், யாராச்சும் ஒருத்தவங்களை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, போங்கக்கா நகருங்க, என்னை விளாட விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இருந்துட்டு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுருவான். என்னடா எனக்கு ஒரு கேமு கூட வரும், ஒரு 2 பால் கொடுத்தா என்னம்மா, எனக்கு போர் அடிக்குதுன்னு ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா இவனுக்கு தரமாட்டேங்க. யாரை கூப்பிடலான்ட்டு அங்கே இங்கே தேடிட்டு இருப்பாங்க. இங்கே தேடிட்டு இருக்கும்போது அந்த அந்த ரோட்டில் தானே இருப்பாங்க நிறைய பேர், அங்கங்கே மரத்துக்கிட்ட நின்றுட்டு போகிறவங்க வரவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அதில் யாராவது வெட்டியாக இருந்தால் அவங்கள பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. தேடிட்டு இருப்பாங்க பசங்க, இந்த கிரிக்கெட்டில் இவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க, பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பிடிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட அதிர்ஷ்டவசமோ இல்லை தெரில, அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பாங்க. பொண்ணை பார்த்தே இந்தாடி நீ இங்கே தான் இருக்கியா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு வருவாங்க. எங்கடி கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உரிமையோட பேசிகிட்டு இருப்பாங்க, பிகாஸ் அவங்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க போல். எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. கிரிக்கெட் விளையாடணும் வாடி. என்னடி நீ என்ன சின்ன குழந்தையா, இப்போ போய் கிரிக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு 7 வயசாகிடுச்சு உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, மரியாதையே வா, என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க, ஒருத்தங்க கம்மியாக இருக்கு, எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு நான் கிரிக்கெட் விளையாடணும் வரியா இல்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சொல்கிறேன். என் தலையெழுத்து வந்து தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. டேய் குட்டையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிடுவாங்க. என்னக்கா அப்படிம்மா. ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்னை சேர்த்துக்கோ அப்படிம்பாங்க. ஸோ உங்கள் நிமிஷம் தாங்க முடியல, சரி ஓகே நீங்கள் இந்த டீம் போங்க, நீங்கள் அந்த டீம் போங்கன்னு அந்த பையனை துரத்திட்டுருவான். இவனை கேப்டனாக போட்டது தப்பாக போச்சுடா. சரி நேரம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக அந்த கிரிக்கெட் மேட்ச் விளாண்டுருப்பாங்க. கிரிக்கெட் மேட்ச் விளாண்டுருக்கும்போது அவங்க கேட்பாங்க கம்முனே இருக்காமல், டே குட்டையா அப்படிம்பாங்க. என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? நான் பேட் பண்ணுறேன்டா. இப்போ தானே வந்தீங்க, ஃபீல்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்கா, அதுக்கப்புறம் பேட் பண்ணுவீங்க. ஒரு பாலாவது உருப்படியாக பிடிக்கிறேங்க்கா, எல்லா பாலும் 4க்கு விட்டுட்டுருக்கீங்க, உங்களாலேயே உங்களுக்கு ரன் போயிட்டுருக்கு, ஒழுங்கா அந்த ஃபீல்டிங்கை பாருங்கள் அப்படிமா. டே நீ மட்டும் என் கையில் கிடச்சா அப்போ பார்த்துக்கிறேன், என்ன முறைக்கிறீங்க, இப்படியெல்லாம் முறைச்சிங்கன்னா ஆட்டத்தில் இருக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். டேய் சரிடா, நீ நீ அட்றா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்பாங்க கெத்தா. ஸோ கெத்தா நிற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த பையன் மறுபடியும் கிரிக்கெட் விளாண்டுட்டு இருப்பாங்க. கேம்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கெஞ்சுவாங்க. டே குட்டையா அப்படிம்பாங்க. என்ன அப்படிம்மா. டேய் நான் உன்னோட பெரிய பொண்ணுடா, அதுக்கு டே கொஞ்சமாவது மரியாதை கொடுறா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, கேம்னாலும் வந்துச்சா மரியாதை, நான் எங்கள் கூட தானே சேர்ந்து விளையாடுறீங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு மரியாதை வேண்டி கிடக்குது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் எதிர்பார்க்குறது தான், நீங்கள் கேமை விட்டு போங்க அப்படிம்பாங்க. டேய் ரொம்ப பேசுகிற, தலையில் கொட்டிடுவேன் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா நிஜமாவே ஆட்டத்துட்டு கொலை அனுப்பிச்சி விட்ருவேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்த ஆரம்பிச்சிருவா. இல்லைடா இல்லை, நான் இங்கேயே நிற்கிறேன், ஃபீல்டிங் ஒழுங்காக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு செம்ம காண்டாயிடும். பொறுத்து பார்ப்பாங்க வந்துட்டு, டேய் இப்போ தரியா இல்லையாடானா,
பா நீ என்ன கேமே விளையாட மாட்டேங்கிறீங்க, இந்தாங்க பிடிங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவன் போய் பின்னாடி நின்றுப்பான். நின்னதுக்கப்புறம் அவங்க பால் போடுவாங்க. பால் அடிக்க சொன்னால் தட்டுவாங்க, அது உருண்டுக்கிட்டே ஓடும். அவன் மறைப்பான். என்ன பண்ணுறீங்க, என்ன 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 பண்ணுறீங்க, பால் அடிக்க சொன்னால் என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க, இப்படி தான் பால் அடிக்கிறதா, இப்படியெல்லாம் அடித்து நம்ம டீமே வேஸ்ட் ஆகிடும், உங்களெல்லாம் ஒழுங்காக பால் அடிங்க, இல்லை அவ்வளோதான் பேட்டை பிடிங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டுவான். டேய் நான் இப்போ அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ ஆ பார்க்குறேன் நீங்கள் எப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுட்டு இருப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஓங்கி ஒரு அடி விடுவாங்க பாரு, அவங்களுக்கே தெரியாது அந்த பால் அவ்வளோ வேகமாக போகும்ட்டு. சர்ருன்னு போயிடும் ஸ்பீடாக. அவங்களுக்கு ஷாக் ஆகிடும், நாமளாடா இது அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவ்வளோ ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. அந்த பையன் அந்த குட்டையாக இருக்கானா உடனே, கா சூப்பர்க்கா, செம்மையாக அடிச்சிட்டிங்க, ஐயோ சூப்பர்க்கா, வெரி குட் அக்கா, இன்னும் ஒரு 4 பால் அடிச்சிருங்கக்கா, நீங்களே தயவுசெய்து ஹைட் மட்டும் ஆடாதீங்க, நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் அப்படிம்பாங்க. டேய் இவ்வளோ நேரம் என்ன வாய் பேசினேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பார்வையில் பார்த்துட்டு, டேய் இது நான் அடிக்கலடா, அதுவாகவே ஓடிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி இவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். அப்போ அந்த பையன் இருந்துட்டு, அக்கா அக்கா அடுத்த பால் அடிங்க அதே மாதிரி அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். டேய் நல்லா அவளுக்கு ஒர்த்து இல்லைடா அப்படின்ட்டு அவங்களும் மைண்டில் நினச்சிக்கிட்டு அந்த பால் அடிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா மூவியில் இருக்கிற மாதிரியே சொல்கிறாங்க அப்படின்னாலும் நினைக்காதீங்க. திட்டத்தட்ட லவ்வில் ஏதுப்பா, இமேஜினேஷனுக்கும் சரி ரியாலிட்டிக்கும் சரி மூவியாக சரி எல்லோரும் ஒரே மாதிரி தானே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் இருந்து அப்பாக்கள் அம்மாக்கள் ஓடி வர மாதிரி, டேய் என்னடா நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்த்து விடுவோம். அப்பா கொஞ்சம் நேரம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் முடியாது, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, வாங்கன்ட்டு அவங்க அம்மா அப்பாக்கள் எல்லாம் வந்து அந்த பசங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. இழுத்துட்டு போட வந்து இவங்களுக்கு என்ன போயிடும், ஆக்சுவலி அன்றைக்கி சண்டே போல் எல்லோரும் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க, இவங்களுக்கும் லீவு போல், அதனால் போய் போர் அடிக்குதுன்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க நியர்பை கிரவுண்டுக்கு பக்கத்தில் போல். இவங்களும் விளாண்டுட்டு, என்னாடி இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஏன்டி உனக்கு தான் வேலை வெட்டி இல்லை, பசங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அவங்கள பிடிச்சி வச்சுட்டு ஏன்டி இப்படி இம்சை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்ன பண்ணுறது போ, சரி வா நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கும், அங்கே போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பட்டாணி மாதிரி இருக்கக்கூடிய அது என்னது காரப்பொரி அது வாங்கிக்கிட்டு வாயில் போட்டுக்கிட்டே போவாங்க. வாயில் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷால் இருக்கும் இல்லையா, அந்த ஷால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அந்த கையில் வச்சுருப்பாங்க இல்லையா அந்த காரப்பொரி, அதில் வந்து அவங்க மேலே வந்து விழும், ஃபேஸில் வந்து விழாமல் டேரெக்டாக அது வந்து விழும். கரெக்டாக அந்த ஸ்பூனை தூக்கி வாயில் வைப்பாங்க, அந்த ஷால் வந்து கரெக்டாக இவங்க மேலே விட்டுரும். விழுந்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பூன் அவங்க வாய்க்குள்ளே போகும், அந்த ஃபுட்டு வந்து அவங்க வாய்க்குள்ளே போகாமல் ஸ்டாப் ஆகிடும். எவன்டா இவன் கண்டதை தூக்கி போட்டு நானே இப்போ தான் ஆசையாக சாப்பிட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஷாலை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது எடுக்க கொஞ்சம் லென்த்தாக வந்துட்டுருக்கு, என்னடா இது மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த ஒரு செடி மாதிரி இருக்கும், முள் செடி, அதுலேயும் மாட்டிக்கும். சரி மாட்டிட்டு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கையில் நல்லா சுற்றிக்கும், அது வந்ததில்லை. அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏய் எருமை மாடு, என்னடி இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க, உனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையாடி அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் என்னது எருமை மாடா, இது எங்கேருந்துடா சவுண்டு வருது, இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிடுச்சு, ஏய் டைம் ஆச்சுடி, உனக்கு டைம் ஆச்சு, இன்னும் தூங்கிட்டே இருந்தால் எப்படி, எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். அப்புறம் தான் கண்ணு திறந்து பார்த்தா இது எல்லாம் கனவு. இது யாரோட ஷாலு என்னோட ஷாலுன்னு தெரியாமல் இவங்க எந்திரிச்சு, நான் இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லைண்ணா இவ்வளோ நேரம் மேடம் ஃபாரினில் இருந்தீங்க, அடிச்சனா வரு, உனக்கு டைம் ஆகுது, பஸ்ஸை விட்டுட்டே நீ காலிடி மகளே, இன்றைக்கி உங்கள் மேனேஜர் வச்சு செஞ்சுருவாங்க அப்படிம்பாங்க. ஐயோ ஏன்டி முன்னாடியே அனுப்ப மாட்டேன், ஆமாம் எழுப்பி கிழிச்சு நீ எந்திரிச்சிட்டால் ஒரு ரொம்ப நேரமாக கத்திக்கிட்டு இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ரூம்மேட்ஸ் மொத்தமாக 3 பேர் இருப்பாங்க. மெயின் கேரக்டரோட பேர் விஜி. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று புவனேஸ்வரி, இன்னொருத்தங்க பிரேமா. பிரேமாங்கிற பேரில் 2 பேர், மொத்தம் 3 பேர் ஒரே ரூம்மேட்ஸில் இருப்பாங்க. சரி வேலைக்கு டைம் ஆச்சு, மார்னிங் எந்திரிச்சு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்கவுங்க வேலையை முடிச்சிடுவாங்க. ஸோ இவங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு அவசர அவசரமாகறாங்க. இவங்க விஜய் வேலை பார்க்குற இடம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸ் போல். சரின்னு சொல்லிட்டு இவங்க அவசர அவசரமாக குளிச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்பாங்க. ஏன்டி இங்கேருந்து யூனிஃபார்ம் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஆமாம் இதில் போனால் தான், இன்னும் அங்கே போயெல்லாம் ட்ரெஸ் மாற்றணுன்னா கஷ்டம், சரி பார்த்து போ, நீ பார்க்குற வேலை கேட்ரிங் வேறு அப்படிம்பாங்க. ஓ மேடம் கேட்ரிங் ஒர்க் பண்ணுறாங்க போல், ஹோட்டலில் செஃப்பாக இருக்கிறாங்க போல்.
ஓகே, ஓகே. சரி, சரி. நான் பார்த்துக்கிறேன். நான் அப்படியே பார்த்துக்கிறேன். பை பை. சாப்பிட்டு போடி. ஐயய்யோ! டைம் ஆயிடுச்சு. அவன் நாய் மாரி கத்துவான். நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு இவங்க ஓடு ஓடுன்னு ஓடிடுவாங்க. இந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக பாக்ஸில் அவங்க கேட்ரிங் ஹோட்டலில் தானே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ லஞ்ச் அங்கே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ செஞ்சு வச்சிருக்கிறத அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு ஓடு ஓடுன்னு ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளுடைய விஜய். விஜய் தான் மெயின் கேரக்டர். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் எடுத்து அவங்களோட ரூம்ஸில் ஒரு 3 பேர் தங்கியிருக்காங்க. ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சிம்பிள் விஜயோட ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன். மீதி என்ன ஏது எப்படிங்கிறது எல்லாமே அப்கமிங் ஸ்டோரியில் நாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களும் அதை கேளுங்க. இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் இருக்காது. பட் பரவாயில்ல. இல்லைனாலும் ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டுட்டு மறக்காமல் ப்ளீஸ் சொல்லுங்கள், சரியா? ஸ்டோரி கேட்டுட்டு நிம்மதியாக எல்லோரும் தூங்குங்க. குட் நைட் எல்லாருக்கும். ஸ்வீட் ட்ரீம்ஸ். டாட்டா. பாய் பாய்.